நியூஸ் ஆஃப் மன்னாரின் முக்கிய செய்திகள். முதலில் செய்திகள். அமெரிக்க டாலரை தவிர்த்த இலங்கை ரஷ்யா எண்ணெய்க்காக சீன நாணயத்தில் பணம் செலுத்த முடிவு. அரசியல்வாதிகள் சொத்து சேர்ப்பதில் தவறில்லை, ஆனால் ஒரு நிபந்தனை. அமைச்சர் நளின் ஜெயதிச அதிரடி. லொக்குப்பெட்டியின் நிதி உதவியாளர் யார்? 330 பில்லியனை தோண்டி எடுத்து சிஐடி. திரைசேரியில் 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி, ஜனாதிபதி பதிலளிக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தல். ஈரான் கடல்வழி முற்றுகைக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை செயலாளர் பதவியில் இருந்து விலகல். தொடர்வது விரிவான செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவுகளை சீன நாணயமான யுவான் மூலமாக செலுத்த இலங்கை உடன்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக்கு தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு பதிலாக மாற்று நாணய முறையை பயன்படுத்துவதன் மூலமாக சர்வதேச தடைகளுக்கு மத்தியிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மற்றும் ஹோர்மோஸ் நீர்நிலையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இதனை எதிர்கொள்ள ரஷ்யாவுடன் அரசாங்க மட்டத்திலான ஒப்பந்தங்களை இலங்கை முன்வைத்து வருகின்றது. ஏற்கனவே ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கான எரிபொருள் இருப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சிலோன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக அமெரிக்காவில் வர்த்தக ரீதியான பதிலடி மற்றும் தடைகளுக்கு அன்றி ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதில் இலங்கை தயக்கம் காட்டி வந்ததை தொடர்ந்து தற்போது அமெரிக்க திரைசேரியினால் வழங்கப்பட்ட தற்காலிக சலுகைகள் மற்றும் சீனாவின் தலையீடு காரணமாக இந்த கொடுக்கல் வாங்கல்கள் சாத்தியமாகியுள்ளன. யுவான் மூலமாக பணம் செலுத்துவது இலங்கையின் டாலர் கையிருப்பை பாதுகாக்கவும் எரிபொருள் விலையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய நிதிமுறையானது ரஷ்யா மற்றும் சீனாவுடனான இலங்கையின் பொருளாதார உறவை மேலும் பலப்படுத்துவதாக அமைந்துள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதத்தில் நாட்டின் எரிபொருள் விலையில் சிறிய குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், எனினும் உலகளவிலான விலை ஏற்றத்தாழ்வுகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் சிக்கனமாக செயல்படுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அமைச்சர்களின் சொத்து குவிப்பு தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு பதிலளித்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதிச, அரசியல்வாதிகள் சொத்துக்களை ஈட்டுவது ஒரு பிரச்சனை அல்ல என்றும், ஆனால் அந்த சொத்துக்கள் எவ்வாறு ஈட்டப்படுகிறது என்பதை வெளிப்படையாக நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், ஒவ்வொரு அரசியல்வாதியும் தனது உண்மையான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்தும் போது அவை நியாயமான முறையில் ஈட்டப்பட்டவையா என்பதை மக்கள் தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சர் லால்காந்தாவின் சொத்துக்கள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த நலிந்த ஜெயதிசம், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அமைச்சர் லால்காந்த் ஏற்கனவே சட்ட அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் அது குறித்து அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று குறிப்பிட்டார். நாங்கள் எமது சொத்து விவரங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தியுள்ளோம். சொத்துக்களை ஈட்டுவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. எவரும் சொத்துக்களை வைத்திருக்கலாம், ஆனால் அந்த சொத்து எவ்வாறு ஈட்டப்பட்டது என்பதற்கு நியாயமான விளக்கம் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சொத்து எவ்வாறு ஈட்டப்பட்டது என்பதை வெளிப்படுத்த தவறினால் மட்டுமே அது கேள்விக்குறியாக மாறும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அரசு தரப்பில் உள்ள அமைச்சர்கள் அனைவரும் தூய்மையான அரசியல் கலாச்சாரத்தை பேணுவதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். பிரபல பாதாள உலக கும்பல் தலைவரும் போதைப்பொருள் கடத்தல் காரணமான லொக்குப்பிட்டி என அழைக்கப்படும் நந்துவெஹெட்டி சுஜீவ ருவான் குமாரவின் நிதி விவகாரங்களை கையாண்டதாக கூறப்படும் கந்தர பகுதியைச் சேர்ந்த தினேஷ் குமார் என்பவரது வங்கிக் கணக்குகள் குறித்து விரிவான விசாரணைகள் முன்னெடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பூசகரான தினேஷ் குமாரவின் பெயரில் உள்ள வங்கிக் கணக்குகளில் 33 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளவை முதற்கட்ட விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பெரும் தொகையான பணம் போதைப்பொருள் கடத்தல் மூலமாக சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவினர் இது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த போது போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைக்கும் கருப்பு பணத்தை சட்டப்பூர்வமான பணமாக மாற்றும் பணச்செலவை நடவடிக்கைகளில் குறித்த நபர் ஈடுபட்டிருக்கலாம் என தெரிய வந்ததை தொடர்ந்து சந்தேக நபரின் வங்கிக் கணக்கு விவரங்கள், நிதி ஆதாரங்கள் மற்றும் அவருக்கும் லொக்குப்பெட்டிக்கும் இடையிலான தொடர்பு குறித்து ஆழமான விசாரணைகளை முன்னெடுக்க
மேலதிக அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறு நீதவான் அறிவுறுத்தியுள்ளார். தற்போது விளக்கமறில் உள்ள லொக்கிபெட்டி பாரிய போதைப்பொருள் வலையமைப்பின் நிதி பரிமாற்றங்களை முடக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திரைசேரிக்கு சொந்தமான 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி போலியான மின்னஞ்சல் அறிவுறுத்தல்கள் மூலமாக வேறொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டமை சாதாரண விடயமல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது திரைசேரியின் உள்ளக கட்டுப்பாட்டு முறையில் ஏற்பட்டுள்ள பாரிய வீழ்ச்சி எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உயர்மட்டத்தில் முறைமைகள் தோல்வியடையும் போது அதற்கு பொறுப்பான அதிகாரிகளை பாதுகாத்துவிட்டு கீழ்மட்ட அதிகாரிகளை பலிக்கடாக்களாக ஆக்கக்கூடாது எனவும், இவ்வளவு பெரிய தொகையிலான மேலதிக உறுதிப்படுத்தல்கள் இன்றி எவ்வாறு மாற்றப்பட்டது என்பது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய வங்கியின் வகிவாக்கத்தை குறைந்து திரைசேரியின் ஊடாக இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்கள் முன்னெடுக்கும் போது போதிய பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதை இச்சந்தர்ப்பம் காட்டுவதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் போதிய அனுபவமற்ற அதிகாரிகள் இவ்வாறான முக்கியமான பதவிகளில் அமர்த்தப்படுவது குறித்து அவர் கேள்வியை எழுப்பியுள்ளார். இலங்கை தற்போது பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வரும் சூழலில் அரச நிதியை கையாள்வதில் இவ்வாறான அலட்சிய போக்கு ஏற்படுவது நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என அவர் எச்சரித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உண்மை நிலை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்க கடற்படையின் உயர்மட்ட சிவில் அதிகாரியான கடற்படை செயலாளர் ஜான் பீல் தனது பதவியில் இருந்து உடனடியாக விலகுவதாக பென்டகன் அறிவித்துள்ளது. ஈரானுடனான போர் சூழல் மற்றும் ஹோர்மோஸ் நீர்நிலையில் கடற்படை முற்றுகை தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த திடீர் தலைமை மாற்றம் சர்வதேச ரீதியில் கவனத்தை பெற்றுள்ளது. பென்டகன் ஊடக பேச்சாளர் சின்ஸ் பரோல் இது குறித்து தெரிவிக்கையில், ஜான் பீலன் உடனடியாக நிதி நிர்வாகத்தில் இருந்து விலகுவதாகவும் அவரது சேவைக்கு திணைக்களம் நன்றியை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜான் பீலின் இந்த திடீர் வெளியேற்றத்துக்கான அதிகாரப்பூர்வமான காரணங்களை அமெரிக்க அரசாங்கம் இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை எனினும் அவர் பென்டகனால் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் என சில சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெல்சன் அண்மை காலங்களில் ராணுவ உயர்மட்ட பொறுப்புகளில் பல அதிரடி மாற்றங்களை செய்து வரும் நிலையில் கடற்படையின் இந்த மாற்றமும் அதன் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. தற்போது ஜான் பீலனுக்கு பதிலாக கடற்படையின் கீழ்நிலை செயலாளராக பணியாற்றி வந்த ஹாங்காங் தற்காலிக கடற்படை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற கடற்படை கேப்டனான ஹாங்காங் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட போர்க்களங்களில் பணியாற்றி நீண்ட கால அனுபவம் கொண்டவர். ராணுவத்துடன் கடற்படை முற்றுகை மற்றும் ஈரானுடனான கடற்படை முற்றுகை மற்றும் ஹோர்மோஸ் நீர்நிலையின் பாதுகாப்பு சவால்களை கையாள்வதில் இவரது அனுபவம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடல்வழி முற்றுகை காரணமாக பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீர்நிலை வழியாக செல்லும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதில் ஈரானின் ராணுவ நகர்வுகளை கண்காணிப்பதில் அமெரிக்க கடற்படை தற்போது முக்கிய பங்காற்றி வரும் இத்தகைய இக்கட்டான போர் சூழலில் கடற்படையின் தலைமை பொறுப்பில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் நியூஸ் ஆஃப் மன்னாரின் முக்கிய செய்திகள் நிறைவடைந்தது.